நான் என்ன அம்புட்டு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? இந்த கிழவி வேணும்னே என் புருஷங்கிட்ட என்னை மாட்டி மாட்டி விடுறா. நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன். இந்த உலகத்துல நல்லவங்களா இருக்கவே கூடாது போல. எங்க அப்பா பண்ணது தப்பு தான். அவர் ஏன் பண்ணாருங்கிறத சொல்லிட்டாரு. அதை கொஞ்ச நாளைக்கு அவர் மறந்துருந்தாரு. ஆனா இந்த கிழவி அவ தப்பு பண்ணிட்டு எங்க அப்பனை போட்டு கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு ஜாலியா இருக்கா. இப்ப எங்க அப்பா பண்ணது மட்டும்தான் இவர் கண்ணுக்கு தெரியுது. என் புள்ள கண்டுபிடிச்சு 1500 ரூபாய் அவ ஆட்டைய போட்டிருக்கா. அதை சொன்னதுக்கு என்ன பேச்சு பேசுறா இந்த மனுஷன்? என் புள்ள கண்டுபிடிச்சு 1500 ரூபாய் ஏமாத்திருக்கா. இதுவே தெரியாததுல எவ்வளவு ஏமாத்திருப்பா. அதெல்லாம் இந்த மனுஷனுக்கு தெரியாது. ஆனா எங்க அப்பா தெரியாம ஒரு தப்பு பண்ணதுக்கு அதை குத்தி குத்தி காமிக்கிறான். இவ்வளவு வருஷமா இந்த குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டினதுக்கு, ஏன் அந்த கிழவிக்கு உழைச்சி கொட்டினதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு நன்றி கூட இல்லையே. இந்த மனுஷன் என்ன பாறாங்கல்ல, கொஞ்சமாவது ஈர இருக்காது. நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காவே. அடியே ராஜு, இங்க உட்காந்துருக்கியா நீ? இவளை எங்கெல்லாம் தேடுறது? ராஜு, ராஜு, ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஏண்டி, என்ன ஆச்சு? நாளைக்கு தீபாவளியை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஆமா, போங்கக்கா, தீபாவளியாமா தீபாவளி. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுல இருந்து என்னோட சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. ஏன் ராஜு, ஏன் இப்படி மனசு விட்டு பேசுற? நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். ஆனா இந்த கிழவி பண்ற வேலைதாக்கா எல்லாமே. ஏன், என்ன பண்ணா? அவ வந்து இதுதான்க்கா நடந்துச்சு. என்னடி இவ பழைய கில்லாடியா இருப்பா போல. ஆமாக்கா, என்னால ஏத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஆவுன்னா எங்க அப்பாவே இழுக்கிறாங்கக்கா. நான் ஏதோ என் பொண்ணுக்காக மட்டும்தாக்கா பொறுத்து போறேன். ஆனா அவ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண வரல. என்ன பண்றது ராஜு, உனக்கு புருஷனும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை. ஆமாக்கா, இந்த கிழவி பேச்ச அப்படியே நம்புறாருக்கா. இத்தனை வருஷமா நான் இவருக்கு சமைச்சு போட்டு பணிவிடலாம் செஞ்சதுலயே எதுக்குக்கா? அம்புட்டு வேஸ்ட். என்னதான் நம்ம உழுந்து உழுந்து கவனிச்சாலும் இவர் அவர் சின்னம்மான்னு பின்னாடியே தாக்கா போறாரு. அப்படி என்ன சுக்குப்பொடி போட்டு வச்சிருக்கானே தெரியல. நானும் என்னதாக்கா பண்ணட்டும்? எல்லாருக்கிட்டே சொன்னா எனக்கு திறமை பத்தல, உன் புருஷனை உன் கைக்குள்ளார வச்சுக்க தெரியல, அப்படி இப்படி பேசுறாங்க. நான் நல்ல பிள்ளையாட்ட இருக்கேன், யாருக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது தப்பா? இல்ல ராஜு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னைய மாதிரி மருமக எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நான் தங்கமா தாங்கி இருந்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு நீ மருமகளை கிடைக்கிறதுக்கு எனக்கு துப்பு இல்லாம போயிடுச்சு. எங்க அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் அவங்களாம் பேசியிருப்பாங்களா? இந்நேரம் இந்த கிழவிய உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க. எங்க அம்மா இல்லாததாக்கா இவங்களுக்கெல்லாம் துளிர் விட்டு போச்சு. உண்மைதான் ராஜு, என்னைய வேணா உங்க அம்மாவா நினைச்சுக்கோ. ஆனா என்னால எதையுமே வந்து கேட்க முடியாது. கேட்டேன்னா அப்புறம் திரும்பி பெரிய சண்டை ஆயிடும். புரியுதுக்கா, கொஞ்சம் பொறுத்துக்க ராஜு. அந்த அம்மா என்ன எத்தனை காலம் வாழப்போகுது? அதுக்கப்புறமேட்டு நீ ஓ ராஜ்யம்தான். ஆமாக்கா, இப்படி ஏதா சொல்றீங்க. ஆனா அந்த அம்மா எப்போதைக்கு சாவர மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. எனக்கு முடி நிறைச்சதுதான் மிச்சம். ஆனா அந்த அம்மா அவ புருஷன் இருக்கும்போது நல்லா வாழ்ந்தா. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் புருஷ கூட நல்லா தான் இருக்கா. இந்த வயசானதுக்கு அப்புறம் கடவுள் இருந்தா இன்னமே நீ நல்லா வாழணும்னு கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? என்னோட இளமையே போயிடுச்சேக்கா. புரியுது ராஜு, ஆனா என்ன பண்றது, உன் மாமியார் கிழவி அந்த அளவுக்கு மோசமான கேரக்டரா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நேரம் வரும். கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு பதிலடி கொடுப்பாரு கடவுள். ஆமா போங்கக்கா, பதிலடி கொடுப்பாருன்னு நினைச்சு நான் ஏங்கி கிடந்த காலம்லாம் போயிடுச்சு. இனிமேட்டு நான் யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் நான் பாட்டுக்கு பண்றதே கிடையாது. செவனேன்னு நான் பாட்டுக்கு இருக்க போறேன். காலையில சாப்பாடு கொண்டு போய் வச்சா சாப்பாடு வேணான்னு சாப்பாடு தட்ட மூஞ்சில தூக்கி எறிகிறாருக்கா அவரு. என்ன அப்படியா பண்ணாரு? ஆமாக்கா, சின்னம்மா வந்தாலும் வந்தா பொது தெம்பு வந்த மாதிரில என்னைய ஒரு இலக்காரமா நினைக்கிறாரு அவரு. பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்பாவை தட்டி கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா என் பிள்ளை அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையா இரு ராஜு, அவளும் பயப்படுறாள் இன்னமும். ஆமா, நானும் அப்படிதாக்கா நினைச்சேன். அவ விஷயம் நான் மட்டும்தாக்கா அவ அப்படி இருக்கா. என் விஷயத்துல கண்டுக்கிறதே இல்லை. நான் தான் என் பொண்ணுன்னு நினைச்சு உருகி அவளை வளர்க்குறேன். ஆனா அவ அம்மானு ஒரு பாசம் கூட எட்டு இல்லையேக்கா. இம்புட்டு நடந்திருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட அவ கேட்கலக்கா. போய் அவங்க அப்பத்தா கூட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கிடப்பா. சின்ன பொண்ணு தானே ராஜு, வீடு போக போக அவளே புரிஞ்சுக்குவா. இப்படிதாக்கா நானும் இருந்தேன். ஆனா எங்க அம்மா விட்டுட்டேன். எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா இந்த அளவுக்கு எனக்கு ஆயிருக்காதுக்கா. ஒன்றும் வருத்தப்படாத ராஜு, உனக்கு எப்படி சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா உன் வீட்டுல அந்த அளவுக்கு குடும்பம் நடந்திருக்கு. என் மகன் என்னடானா பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு என்ன ஏசுறான். ஆனா உன் புருஷன் இந்த அளவுக்கு நடத்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ராஜு. சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பாடு என்னக்கா சாப்பாடு, எனக்கு மனசே வெறுத்து போச்சு. இதுக்கு மேல சாப்பாடு இறங்குனா என்ன, இறங்கலன்னா என்ன? இங்க பாரு ராஜு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க என்ன பண்ணாலும் நீ உன் உடம்ப நீ தான் பாத்துக்கணும்.
நீ மேற்கொண்டு கோவத்துல சாப்பிடாம இருந்தேன்னு வை, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா யாரடி பாப்பா? ஆமா, போடா போகட்டும் போகுக்கா. இந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டு இந்தமேட்டு நான் இருந்தா என்ன செத்தா என்ன? அப்படிலாம் பேசாத ராஜு. உன்னைய நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் அவ உன் பொண்ணுதான். நீ இப்ப கஷ்டப்படுற, அதே மாதிரி உன் பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டா அவளை யார் பாத்துக்கிறது? நீ அவஸ்தைப்படுற மாதிரி அவளும் அவஸ்தைப்படணுமா? அந்த ஒரே காரணத்துக்காக தான்க்கா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு என் கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கேன். அது போதும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. காலம் எப்படியுமே இப்படியே போறது கிடையாது. ஒரு நாள் மாறும். அப்ப உன் புருஷன் அப்படியே மாறி வருவாரு பாரு. அட போக்கா, அந்த மாதிரி நினைப்பெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. என்ன நடந்தாலும் சரி, எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். என் பொண்ணுக்கு மட்டும் ஒன்று ஆச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாதுக்கா. சரி ராஜு, நாளைக்கு தீபாவளி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அந்த கிழவி என்ன பேசினாலும் வம்பெழுத்தாலும் நீ சூறையே இழுத்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா போ. அது கத்துனா கத்திட்டு போகுது, எது பண்ணாலும் கண்டுக்காத. கொஞ்ச நாளைக்கு நீ எதுவும் பேசாம அமைதியா இரு. அது என்ன பேசுதோ பேசிட்டு போட்டோம். நீ இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுரு. அதுக்கப்புறம் பாரு, அந்த கிளவியே மண்டையை போட்டு பிச்சுக்கும். என்னடா இவ்வளவு இவ்வளோ பண்றமே, இவ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு. கண்ணு தொடராஜு, இன்னும் சின்ன பிள்ளையாட்ட அழுதுகிட்டு இருக்க. அழுவாதராஜு, எப்பவுமே உனக்காக நான் இருப்பேன், ஒரு அம்மாவா. சரியா? கண்ணை தொடச்சுக்க. அழுதுகிட்டே இருந்தா கண்ணு கீழே கருவளைய வந்துருமா. அப்புறம் நீ சீக்கிரம் பாட்டி ஆயிடுவ. அப்புறம் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கிளவி கிளவின்னு உன் பேரன் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப எப்படி இருக்கு? என்னைக்கு இதே மாதிரி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அம்மா நீ சிரிக்கிறத பார்த்து வயிறஞ்சு சாவட்டும். சரிக்கா. கயல், உனக்கு இப்ப ஆப்பு ரெடி. அடுத்தது தேனு. தேவிக்கு போன் அடிப்போம். தேவியக்கா, தேவியக்கா. வா சின்ன பொண்ணு. அக்கா, அண்ணே அதுக்கப்புறம் உங்களை எதுவும் திட்டல? எதுக்கு சின்ன பொண்ணு? அந்த கயல் விஷயத்த உங்ககிட்ட சொன்னதுக்கா? ஆமாக்கா, காலையில கூட தேன் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, அதுகிட்ட கேட்டேன். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? தேனுகிட்ட கேட்டியா? ஆமாக்கா, தேனுகிட்ட நான் தான் கேட்டேன். மாமனார் எதுவும் சண்டை போட்டாராமா அப்படின்னு கேட்டேன். அப்படியா? அதுக்கு அவ என்ன சொன்னா? அப்படி எதுவும் இல்லக்கா, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா. அட ஏன் சின்ன பொண்ணு, நீ போய் அவகிட்ட எதுக்கு சொல்ற? ஏன்க்கா, எதுவும் சண்டை ஆயிடுச்சோ? ஐயோ, என்னோட வீட்டு நிலைமை புரியாம நீ வேற அவகிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சிருக்க. இல்லக்கா, உன் மாமனார் எதுவும் சண்டை போட்டாங்களா அப்படி இப்படின்னு கேட்டேன். அவளும் இல்லைன்னு சொல்லிட்டா. சரி, அவளா என்னைக்காவது சொல்லிவிட்டான்னா அதனாலதான் நானே உங்கள்ட்ட கேட்கலான்னு வந்தேன். இப்ப ரொம்ப முக்கியம் பாரு அவகிட்ட கேக்குறது. யாக்கா, தெரியாம கேட்டுட்டேன்க்கா. ஐயோ போ சின்ன பொண்ணு, உன்கிட்ட போய் பேசினேன் பாரு. நீ தான் சின்ன பொண்ணு என்ன இந்த மாதிரிலாம் பண்ற. நம்ம பேச்ச நம்மளோட வச்சுக்க வேண்டியதானே. நீ எதுக்கு சின்ன பொண்ணு அவகிட்ட எல்லாம் போய் சொல்ற? இல்லக்கா, நம்ம தேனு தானே அப்படின்னு சொன்னேன். யாக்கா, தேனு எதுவும் உங்கள்ட்ட கேட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, அவ கேட்டாலும் நான் சமாளிச்சுப்பேன். இருந்தாலும் நீ எதுக்கு அவகிட்ட எல்லாம் போய் சொல்ற? தெரியாம சொல்லிவிட்டேன்க்கா. நீ இனிமேட்டு அவகிட்ட எதுவுமே இந்த மாதிரிலாம் சொல்லாத. சரிக்கா, போன் அடிக்குது பாருங்க. ஹலோ ஹலோ. சொல்லுங்க, யாருங்க? தேவி, நான் தான் செம்பா பேசுறேன். செம்பா? சொல்லுங்க செம்பா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் செம்பா. என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை, தலை தீபாவளியில் அதான் என்ன ஏதுன்னு பேசலான்ட்டு ஃபோன் அடித்தேன். ஆமாம்மா, தலை தீபாவளி தான். அதை பற்றி என்ன பேச போகிறீங்க? அது ஒன்றும் இல்லை செம்பா, எனக்கு பர்சனலாகவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? சரி சொல்லுங்கள். அதான் தீபாவளிக்கு பர்ச்சேஸ்லாம் என்ன பண்ண போகிறீங்க? அதுவும் மாப்பிள்ளைக்கு சீரெல்லாம் வைக்கணும். உங்கள் சார்பாக என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கலான்னு தான் ஃபோன் அடித்தேன். இங்கே அக்கா பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கா மாப்பிள்ளைக்கு சீர் செய்கிறதுக்காக. அதே மாதிரி தானே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பா. அதான் உங்களை வேற எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் உங்கள்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லலான்னு ஃபோன் அடித்தேன். அப்படிங்களா? மைனி என்ன லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க? அதாவது சீருக்கு 7 தட்டு வைக்கணும்னு சொன்னா. அப்புறமா மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம் போட போகிறாளா. தங்கம்மா? எத்தனை பவுனில்? அது ஒரு 2 பவுனில் மோதிரம் போட போகிறேன்னு சொன்னா. 2 பவுனா? அக்கா, யாரு? இரு சின்ன பொண்ணு, பேசிட்டு வரேன். ஆமா தேவி, 2 பவுனு தான். தேவி, என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இல்ல செம்பா, சொல்லுங்க. நான் பேசுறத உங்க மனசோட வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க.
இல்ல இதுல என்ன இருக்கு? நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? என்ன விஷயங்கிறத தெளிவா சொல்லுங்க. தேவி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்கள்கிட்ட இவ்வளோ நாளாக பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்னால பேச முடியல. ஆனா எங்க அக்கா உங்களை பத்தி என்னென்ன பேசுறா தெரியுமா? அப்படியா? மைனி என்னை பத்தி என்ன பேசுவாங்க? அவ நிறைய பேசியிருக்கா. உங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிப்பா. எனக்கு எங்க அக்காவை சுத்தமா பிடிக்காது. ஆனா தேவி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு நான் இந்த மாதிரி பேசுனேங்கிறத மட்டும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சத்தியமா நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு. ஆனா உங்களை எனக்கு பிடிக்குன்றதுனால இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு ஆசைதான். இருந்தாலும் ஒரு வித பயம். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது சொல்லி நான் மாட்டிக்கிட்டேன்னா அதனால தான் உங்ககிட்ட பேசாமே இருந்தேன். ஆனால் இந்த தடவை சீர்வரிசைன்ற பேரில் ரொம்ப பேசிட்டா. அதனால என்னால் தாங்க முடியல. சரி உங்கள்கிட்ட சொல்லலாமேன்னு தான் நான் இப்போ கால் பண்ணேன். அப்படியா? ஆனால் ஏன் முன்னாடி நல்லவங்க மாதிரி தானே பேசுகிறாங்க. அதான் தேவி, நீங்கள் ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கீங்க. எங்கள் அக்கா அப்படி இல்லையே. நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல. நம்ப முடியாமல் தான் இருக்கும் தேவி. ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் வெள்ளந்தியா நல்ல மனசோடு இருக்கீங்க. ஆனால் எங்கள் அக்கா அப்படி இருக்கவே மாட்டா. மனசில் ஒன்று உதட்டில் ஒன்று வச்சு தான் பேசுவா. எங்கள் அக்காவை பற்றி நானே உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நிறையா வாட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ஊருக்கு போகும்போது கூட நீங்கள் கையில் காணான்னு எங்கள் அக்காட்ட சண்டை போட்டிங்கல்ல. ஆமாம் செம்பா. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சமாதானம் பண்ணுற மாதிரி பேசிட்டு திரும்பி ரூமுக்கு வந்தோடனே உங்களை அந்த திட்டுனா என்ன? ஆமாம் தேவி, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். என்ன செம்பா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க? பார்த்தீங்களா, நான் சொல்கிற எதையும் நீங்கள் நம்பலை. ஏன்னா எங்கள் அக்கா அந்த அளவுக்கு உங்ககிட்ட நடிக்கிறா. இப்போ கூட தலை தீபாவளிக்கு அவள் பவுன் போட போகிறாளாம். உங்கள் சைட்லேருந்து என்ன போடுறாங்க அப்படிங்கிறத பாப்பா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. சொல்லுங்க செம்பா. நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க என்னைய. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள். நீங்கள் எப்படியாவது உங்கள் மாப்பிள்ளைக்கு அரை பவுனு இல்லைன்னா ஒரு பவுன்லையாவது மோதிரத்தை எடுத்து போட்டுருங்க. அது உங்களால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். வேணா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்கிட்ட காசு நிறையா இருக்குது. உங்ககிட்ட வேணா நான் கொடுக்குறேன். அந்த காசில் வேணா நீங்கள் 2 பவுண்டில் மோதிரம் எடுத்து எங்கள் பிள்ளைக்கு போட்டுருங்க. காசு நான் தந்ததா தெரிய வேண்டாம். இப்போ உங்களால் போட முடியலன்னா உங்களை அந்த அளவுக்கு கேவலமாக பேசுவா. ஆனால் உங்கள் முன்னாடி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நடிப்பா. இதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல தேவி. நீ எங்கள் கூட அன்பாக இருந்தால் மட்டும் போதும் அப்படி இப்படின்னு பேசுவா. கரெக்டு தானே? உங்கள்கிட்ட இந்த மாதிரி தானே பேசியிருக்கா? ஆமாம் செம்பா, நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்பிடாதீங்க தேவி. அதெல்லாம் சுத்த பொய் நடிப்பு. எப்படியாச்சும் ஒரு அரை பவுனு இல்லை ஒரு பவுன்லையாவது நீங்கள் உங்கள் மாப்பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சுருங்க. அப்போ தான் அவன் மனசு திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா அவன் புருஷன் இருக்கார்ல உங்கள் அண்ணே, அவர் பாவம் வாயில்லாத ஜீவன். அவர்கிட்ட சொல்லி சொல்லி திட்டிக்கிட்டே கிடப்பா. என்னால் இதெல்லாம் தாங்க முடியல. அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு தோணும். எங்கே நீங்கள் அவள்கிட்ட போய் சொல்லிடுவீங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் உங்ககிட்ட நான் பேசாமே இருந்தேன். அப்படியா சொல்கிறா? ஆமாம் செம்பா, நீங்கள் எதுக்கோ ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். என்ன தேவி, நீங்கள் என்னை நம்புவீங்கல்ல? செம்பா, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனால் அங்கே அண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லும்போது என்னால் நம்பாமல் இருக்கவே முடியல. உண்மை தேவி, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. வேணா நான் என் பையன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லட்டுமா? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், நான் நம்புகிறேன். ஆனால் மைனி இந்த அளவுக்கு மோசமாக பேசுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அதான் தேவி சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் எங்கள் அக்கா நல்லவ மாதிரி நடித்து உங்களை ஏமாத்துறா. அதை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க. என்னடா அவள் வீட்டிலே இருந்துக்கிட்டு அவளை பற்றி குறை சொல்கிறாளேன்னு மட்டும் நினைக்காதீங்க தேவி. அவள் தப்பு பண்ணுறா. தப்பு பண்ணாலும் அக்காவாக இருந்தால் என்ன, பிள்ளையாக இருந்தால் என்ன, தப்பு தப்பு தானே. எனக்கு மனசு கேட்கல. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமேன்னு சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நகை எடுத்து போட்டுருங்க. அப்படி இல்லையா, என்கிட்ட காசு இருக்குது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை வேணாம் செம்பா, நான் உங்ககிட்ட காசு வாங்கினேன்னு தெரிஞ்சாலே எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரர் என்னை கொண்டு போட்டுருவார். பார்த்தீங்களா தேவி, நீங்கள் எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு பயந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளது தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எங்கள் அக்கா அந்த மாதிரி இல்லை.
என்ன பண்றது, எங்க மாமாவாலையும் தட்டி கேட்க முடியல. வயசாகுது, இன்னமேட்டு நம்மள யார் பார்த்துப்பான்ற எண்ணம் தான் அவருக்கு. அதனால பொறுத்துக்கிட்டு இருக்காரு. எங்க மாமா எங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலன்னா அவ்வளோதான், வீடே ரெண்டாயிடும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க தேவி. நீங்க எப்படியாவது சீர்வரிசை மட்டும் இந்த மாதிரி பண்ணிருங்க. நான் வச்சிடுறேன் ஃபோனை. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்ககிட்ட பேசுனதை பற்றி யார்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். எனக்காக நீங்கள் இதை பண்ணுங்க. நான் வச்சிட்றேன். அக்கா யாருக்கா ஃபோனில்? அக்கா தேவி அக்கா. ஆ சின்ன பொண்ணு, ஃபோனில் யாருன்னு கேட்டேன். அது ப்ளீஸ் நான் சொல்கிறத யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதுவா, அது என் ஃப்ரெண்டு சின்ன பொண்ணு. ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாமல் யாருக்கா? சரி விடு சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்களா? இனிமேட்டு தேனிக்கிட்ட நீ எதுவுமே சொல்லாத. ஆ சரிக்கா. எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு, தீபாவளி வேலைலாம் பார்க்கணும். நான் அப்புறமா அவன்கிட்ட பேசுகிறேன். ஆ சரிக்கா. நான் வரேன் சின்ன பொண்ணு. ஆ சரிக்கா. என்ன ஆச்சு இந்த அக்காவுக்கு? ஃபோனில் யாரோ பேசியிருக்காங்க, சீர் வரிசை அது இதுன்னு பேசுகிறாங்க. ஆனால் இந்த அக்கா யாருன்னு கேட்டால் ஃப்ரெண்டுங்குது. நான் கேட்டால் எதையோ மறைக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமா ரத்னம், வீடெல்லாம் நல்ல பளபளன்னு இருக்கு. பார்த்து பார்த்து, அங்கிட்டலாம் தண்ணி கிடக்கு, பார்த்து விழுந்துடாம இங்கிட்ட வந்து உட்காருங்க. ஆ சரி ரத்னம். அவ்வளோதான், இனிமேட்டு உங்களை சோபால இருந்து யாராலையும் அசைக்க முடியாது. கையலே வா, கையலே பார்த்து பொறுமையா வா. இப்பதான் வீடெல்லாம் முழுக்கிருக்கேன், வலிக்கிறாத. ஆ சரிங்க அத்தை. நாளைக்கு உனக்கு தலை தீபாவளி. ஆ ஆமாம் அத்தை. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று காட்ட மறந்துட்டேன், இரு எடுத்துட்டு வரேன். இந்த கையில பாரு, இந்த மோதிரம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ நல்லா இருக்கு அத்தை. யாருக்கு? தலை தீபாவளியில உங்க அண்ணனுக்கு தான் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். ராசு, நான் சொன்ன மோதிரம் இதுதான். உங்ககிட்ட கூட நான் காமிக்கவே இல்லை, நீங்களும் இந்த பாத்துக்கங்க. ஆ டிசைன்லாம் நல்லா இருக்கு. எத்தனை பவுனுன்னு சொன்ன? 2 பவுன் எடுக்கலான்னு போனேன், ஆனா மாப்பிள்ளைக்கு 2.5 பவுன்ல தான் அமைஞ்சிருக்கு. கூட காசு போனா போயிட்டு போகுது. நம்ம மாப்பிள்ளைக்கு தானே 3 பவுனா கூட எடுத்துருக்கலாம்ல. நானும் அப்படிதாங்க நினைச்சேன். அதுக்கப்புறம் காசு கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு போயிட்டேன். அதனால தான் 2.5 பவுனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு டிசைனு. கையிலே நீனு வாங்கி பாரு. ஆ சரிங்க அத்தை. ஆ நல்லா இருக்கு அத்தை. உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க அண்ணன் சைஸு தேனுனா முன்னாடி ஒரு வாட்டி சொன்னா. ஆ கரெக்டாக இருக்கும் அத்தை, நல்லா இருக்கு. நீ மட்டும் குழந்தைய பெற்று போடு, அதுக்கப்புறம் அத்தை எல்லா நகையும் உனக்கு தான் தருவேன். சரிங்க அத்தை, இந்தாங்க. சரி நான் போய் உள்ளார வச்சுட்டு வந்துடுறேன். ஆ அத்தை, ஒன்று கேட்கணும்னு தோணுது. என்னம்மா? இல்லை, நீங்கள் இந்த அளவுக்கு செய்யும்போது எங்கள் வீட்லேயும் அந்த அளவுக்கு செய்யணும்ல. பாத்தியா, உங்கள் வீடு என் வீடுன்னு பிரித்து பேசுகிற. இல்லைத்த, முறை அப்படி தானே த. தலை தீபாவளியிலேருந்து மாப்பிள்ளைக்கு ஏதாவது போடணும்ல. அது வேணா உண்மைதான் கையில். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு இப்படி போகணும் அப்படி போடணும் அப்படின்னு தேவிகிட்டலாம் கேட்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. அவளுக்கு என்ன இஷ்டமோ அதுவே போடட்டும். அதுக்காக ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டீங்க, ஏன் இவ்வளோ கூட போட்டீங்க அப்படின்னு நான் கேட்க போகிறதே இல்லை. அவள் எதுவும் போடலைனாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதுக்காக நீ உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லாத, அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அப்படி இப்படின்னு. சரிங்க அத்தை. நான் நம்ம வீட்டு சார்பாக மாப்பிள்ளைக்கு போடுறேன், அவ்வளோதான். ஆ சரிங்க அத்தை. சரி கையில், நீ போய் ரெஸ்ட் எடு. உனக்கு எதுவும் ஜூஸ் எதுவும் வேணுமா? ஜூஸ் வேணாம் அத்தை. என்னம்மா நீ ஜூஸ் எல்லாம் குடிச்சாதானே வயிற்றுல தெம்பா இருக்கும் பாப்பா. நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன், நீ போய் ரூமில் வெயிட் பண்ணு. ஆ சரிங்க அத்தை.